வணக்கம் நேயர்களே. ஒரு சினிமா வந்து எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அந்த படம் ஓடுனதே தெரியாத அளவுக்கு அந்த வேகத்தை கூட்டி நம்மளை அந்த படம் சூப்பர் அப்படின்னு சொல்ல வைக்கிறது எப்போவுமே எடிட்டர்ஸ் தான். ஹேவிங் செட் தட், ஒரு எடிட்டிங் படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எடிட்டரோட பங்கு படத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். யார் கூடனா அவார்ட் வின்னிங் எடிட்டர் பிரவீன் கேஎல் அவர்களோட இன்று என் சினிமா நிகழ்ச்சியில். வாங்க. வணக்கம் சார். சார், உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் 2007 நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. அதுக்கப்புறம் வந்து குறைவான காலத்தில் நிறைவான படங்கள், நிறைய படங்கள், தரமான படங்கள் அப்படி வந்து போயிட்டே இருக்குது. சென்னை 28லேருந்து எப்படி வந்து உங்களால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது? இல்லை, கண்டிப்பாக நான் வந்து இது வந்து இட் மஸ்ட் பி காட்ஸ் கைடன்ஸ். கண்டிப்பாக அது இல்லாமல் இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அமைஞ்சுது அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணுன்னா, அப்பா தாத்தாலாம் வந்து ஃபிலிம் ஃபீல்டில் தான் இருந்தாங்க. க்ரோயிங் அப் அவங்கள பார்த்து சினிமாக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன். சினிமாக்குள்ளே ஸோ நான் அங்கே டிஸ்கவரி சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் சினிமாக்குள்ளே வரணும் அவங்க பார்த்து அப்படியே ஆசை வந்து அவங்க பற்ற கஷ்டங்கள்லாம் பார்த்து, அந்த காலத்து சினிமா வேறு ஆக்சுவலாக பார்த்து ஒரு சின்ன பயம், தெரியாத ஒரு பயம். அப்படி திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு அப்படி அமைஞ்சது தான். சென்னை 28 பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சார் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தடுத்து இன்ஃபேக்ட் நான் வந்து 2011 வரைக்குமே சிங்கப்பூருக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 4 நாள் இங்கே இருப்பேன், 3 நாள் சிங்கப்பூரில் இருப்பேன். சினிமா தான் என்னோட ஸ்திரம் அப்படின்னு நீங்கள் அது வரைக்கும் முடிவு இல்லை இல்லை 7 to 11 வரைக்கும். எஸ் எஸ் ஓகே. பட் அதுக்கப்புறம் நல்ல நம்ம சூஸ் பண்ணுற படங்களை பொறுத்து நல்ல படங்கள் திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சு. ஒரு படம் பார்க்கும்போது எடிட்டிங் நல்லா இருந்தால் படம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் இருக்குது. பட் எடிட்டிங் தனியாக நமக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறது தான் அதோட சக்ஸஸும் கூட. அது ஒரு டீம் ஒர்க். அது அப்போ வந்து ஒரு எடிட்டிங் படத்தை வந்து எப்படி காப்பாற்றுது, ப்ரொடியூசரை எப்படி காப்பாற்றுது, டைரக்டர் எப்படி காப்பாற்றுது, ஒரு எடிட்டிங் டேபிளில் படம் எப்படி உருவாக்கப்படுது? செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து ஒரு எடிட்டரோட ஜாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏன் வந்து அமைஞ்சிருக்குன்னா, ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூசருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறது எடிட்டர் தான். ஒரு டைரக்டருக்கு ஒரு பேர் வாங்கி கொடுக்குறதோ இல்லை திட்டு வாங்கி கொடுக்குறதோ நம்ம எடிட்டிங் டேபிளில் தான். அதே மாதிரி இப்போ ஒரு ஆக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெஃபர் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்துதா இல்லையா, ஸ்கிரிப்ட் லெவல்லேருந்து ஷூட் லெவலுக்கு டிரான்ஸ்லேட் ஆச்சா இல்லைன்ற ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு டைமில் போயிடும். ஷூட் பண்ணும்போது எடிட்டருக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தேர்ட் ஐ, எவ்ரி டைரக்டர் கால்ஸ் அஸ் யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஏன்னா நம்ம தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். ஓகே, நீ சொன்னது வந்திருக்கா இல்லையா, நீங்கள் சொன்னது டிரான்ஸ்லேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ நம்ம எடிட்டர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து எல்லாருமே இது பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கொம்பன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திங்கன்னா வந்து இனிஷியலாக 250 இருந்தது லென்த்து. இல்லைங்க வேண்டாம், எல்லாருமே பயந்துட்டோம். அது ஒரு தனி கேள்வி இருக்குது. எல்லாமே பயந்துட்டோம். பட் டைரக்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எடுத்தது எல்லாமே வைக்கணுன்ற ஒரு சின்ன இது இருக்கும், எல்லா டைரக்டர்ஸும் இருக்கும். அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அவங்க எடுக்கிற சூழ்நிலையில அந்த மாதிரி இருந்திருக்கும். ப்ரொடியூசர் செலவு பண்ணியிருக்காரு, ஒரு சாங் வச்சிருக்காரு, இல்லை அந்த செலவுக்கு வந்து நல்லா இருக்கே, நல்லா வந்திருக்கு, அந்த இது இருக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். எடிட்டர்ஸ்க்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது. லிட்டில் அவுட் இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா தப்பு. லிட்டிலாகவே நம்ம சில டைம் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணலாம், சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்டடாகவே சொல்லி இல்லைங்க உங்கள் படத்துக்கு நல்லது. ஒரு படத்தோட வேகத்தை கூட்டுறதை தவிர எடிட்டிங்க்கு என்னெல்லாம் முக்கியமான வேலை இருக்கு? ஒரு உளவியல் ரீதியான ஒரு அப்ரோச் கூட இருக்கு. எடுத்துட்டு எடிட்டிங்ல பாத்துக்கலாம். அது எப்படி does that irritate you? No, actually I think it's the convenience that came with the digital technology. We should give it all. ஏன்னா ஒரு டைரக்டர்ஸ்க்கோ கேமராமேனுக்கோ முன்னாடிலாம் ஓகே நீங்கள் இத்தனை ரோல் தான் ஷூட் பண்ண முடியும். ஒரு ஃபிலிம்னா ஓகே நீங்கள் 14,000 அடி வர படத்துக்கு உங்களுக்கு 60,000 தான் ஃபீட் தருவேன். ஸோ நீங்கள் அவ்வளோதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சு. ஸோ டைரக்டர் கேன் மேக் இஸ் ஃபில்ம் இன் செவரல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அது கண்டிப்பாக அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு லக்ஸரி தான் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஃபார் தெம் ஷூட் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால அச்சீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். லொக்கேஷன் பிரச்சனையாக இருந்திருக்கலாம், லைட்டு போயிருக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் சொன்ன டைம் அது எல்லாத்தையுமே திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது எடிட்டிங் தான். நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு வந்து most filmmakers are very disciplined, most of them. ஒரு ஃபிலிம் டு டிஜிட்டல் வந்த டிரான்சிஷனில் 1:30 ரேஷியோலாம் போயிருக்கு.
அது 1 minute ஆஃப் ஷாட்டுக்கு 30 நிமிஷம் ஷூட் பண்ணுற ரேஷியோ. Yeah. இப்போ நான் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ், தே நோ வாட் தே வாண்ட். 1:5 1:8. இல்லை அவங்க உங்ககிட்ட அதை கொண்டே வர மாட்டேங்கிறான். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு எடிட்டிங் பண்ணி இல்லை, கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே பிளான்டாக இருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஓகே ஒயிட் ஷாட்டு இந்த டைலாக் கட் டு திஸ் ஷாட் அப்படிங்கிற மார்க்அப் இருக்கு அவங்களுக்கு. விச் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி அமேசிங். ஒரு படம் ஒரு 16 ரீல் மேக்ஸிமம். அதுக்கு தேவைன்னா எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணலாம். அது வந்து ஃபில்ம் இருந்தப்போ அப்போ இப்போ எல்லாம் மாறி போச்சு. பட் இந்த ரேஷியோ வந்து அதிகமாகிறது குறைவாகிறது ரெண்டுக்குமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒருவேளை வந்து சில டைம் அதிகமாகும்போது உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்குது. இன்னவே ஒருவேளை டைரக்டர் நினைச்சது அவரால் எடுக்க முடியல, இன்னொரு விதத்தில் வந்து கம்மியாக எடுத்துட்டு வந்தால் இட்ஸ் ஆல்ரெடி டெய்லர்ட். அந்த மாதிரி எவ்வளோ எடுக்கலாம் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கிற டைரக்டர்ஸும் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இவ்வளோ தேவை, நான் நிறைய எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன், மோர் த மெரியர் அப்படின்னு எடுக்கிற டைரக்டர்ஸும் இருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இதுதான் ஸ்கிரிப்ட், என்னோட ஸ்கிரிப்டில் இதுக்கு தேவைப்படாதுன்ற கிளாரிட்டி இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கவுங்கள படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இப்போ வெங்கட் பிரபு எப்படின்னா இந்த செகண்ட் பார்ட் எனக்கு இவ்வளோ போதுங்க, இதுக்கு மேலே தெரியும் என்ன பண்ண, இல்லைன்னா இது பத்தலை அப்படின்னு நம்ம எடிட் பார்த்துட்டு சொன்னோன்னா எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, எடுக்க மாட்டேன்னு சொல்கிற டைரக்டர்ஸ் யாருமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்கவுங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கை பொறுத்து தான். இப்போ நான் தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ரேஷியோ 1:20-25 இருக்கு. இப்போ ஸோ அந்தந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் தான். என்ன கேட்டிங்கன்னா ஐ லைக் மோர், இட் கிவ்ஸ் யூ ஆப்ஷன்ஸ் டு எடிட் when you cut. இப்படி நேரத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஷாட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு 1000 ஷாட் இருக்கும்போது அது வந்து எப்படி இப்போ மேபி சாங்குக்கு அந்த மாதிரி வேரியேஷன் தேவைப்படலாம். இப்போ கோவான்ற ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட அந்த கோவா சாங்குக்கு சரோஜாலியே சொல்கிறேன், தோஸ்து பட தோஸ்து சாங்குக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்தது. அந்த டிராவல் சாங்க்கு அதுக்கு வந்து 30 மணி நேரத்தை நான் வந்து 3.5 நிமிஷம் ஆக்கணும். 30 மணி நேரம். இப்போ கோவாக்கும் அதே தான், கோவான்ற படத்துக்கு அதுவும் கண்ணு மூடிட்டு சூஸ் பண்ணுங்க டக்கு டக்கு டக்கு. ஓகே, அப்படியே கோவாவோட பிரீஃப் என்னன்னா வெங்கட் பிரபு told me, see look, I want something, I want people to feel it as Goa because it was not shot in Goa. Okay. It was shot in Malaysia. So we had to make Goa ko poi patch தான் ஷூட் பண்ணுவோம், establishment shots அதெல்லாம். So அவங்க மலேசியா ஷாட்ஸ்க்கும் கோவாக்கும் நடுநடுல இன்சர்ட் பண்ணி தான் எடிட் பண்ணணும். He wanted it to be colorful and it is a travel song for them. ஒரு நல்ல அதுக்கு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு அப்படி பண்ணது தான் தேசிய விருது. இட் வாஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். எங்கள் எல்லாருக்குமே வந்து எவ்ரிபடி வெரி ஹாப்பி. அந்த படம் அரண்யகாண்டம், அதோட பயணம், அந்த தேசிய விருது. தேசிய விருதுக்கு முன் நீங்கள் வந்து ஒரு படத்தை எப்படி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் படங்களை எப்படி பார்க்குறீங்க, வாட் டிட் இட் டூ டு யூ? மிகப்பெரிய மரியாதை வாங்கி கொடுத்துருச்சு. கண்டிப்பாக அது எதிர்பார்க்கல யாருமே. அது வரைக்கும் நேஷனல் அவார்ட்ஸ் அப்படின்னா வந்து எல்லாருமே எப்படி பார்ப்போன்னா, ஓகே ஆர்ட் படங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பெங்காலி படங்கள் மலையாள படங்கள் அதுக்கு மட்டும்தான் நேஷனல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரேம்ப்லாம் யூஸ் பண்ணால் அவார்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருந்தது எல்லாருக்கும். அரண்யகாண்டம் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஃபிலிமில் ஷூட் பண்ணது வேறு, வினோத் சார் தான் கேமராமேன். ஸ்லோலி வி ஸ்டார்ட் க்ரோயிங் ஆன் த ஃபிலிம். பொறுமையாக வந்து வி நியூ இட் வில் மேக் அ மார்க். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும்னு தெரியும். நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 படத்துக்கு அந்த இயர் நாமினேட் ஆனது. அரவான் அப்படின்ற படத்துக்கும் இதுக்கும் அதுமே ஒரு ஆமாம். ஸோ 2 படமே வந்து ஜூரி வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அங்கே போகிற வரைக்கும் தெரியாது எந்த படத்துக்கு அவார்டு. ஓகே, நீங்கள் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் யூஸ், அந்த பேட்டர்ன் டஸ் நாட் ரிமைன் த சேம். இவர்னா இப்படி தான் இருக்கும், அப்படி இல்லை, எப்படியோ இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு படமும் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. எப்படி அந்த முதல்ல உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே வி வாண்டட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், முதல்ல எப்படி அந்த ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து எப்படி நீங்கள் உங்களுக்குங்கிறத எதெல்லாம் லெட் கோ பண்ணிங்க, எதெல்லாம் ஆட் பண்ணிங்க, எப்படி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் எப்படி பார்த்து நீங்கள் பர்சனலாக டிசைட் பண்ணுவீங்க? 2 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் நிறைய பேர் இருக்காங்க, பட் இவங்க 2 பேரையும் நான் அட்மையர் பண்ணுவேன். ஸ்ரீகர் பிரசாத் who's a like won 8 national awards, living legend அவர்லாம். அப்புறமா ஆண்டனி சார். ஆண்டனி சார் I like him because the way he is projected his edit, சிங்கிள் ஹேண்டடா ஒரு எடிட்டருக்கு மிகப்பெரிய மரியாதை வாங்கி கொடுத்தது அவர் தான். காக்காலேருந்து ஆல் தி வே அன்டில் until today everyone started looking edit as a profession. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட்டர் அப்படின்னா எந்த பேப்பருக்குன்னு தான் கேட்பாங்க. அவர் தான் he brought in a lot of attention for that for this job. I wanted to be
a mix of both of them. Oh, okay. Either I didn't want to be Anthony sir, I didn't want to be Srikanth sir, but a mixture. So eventually let's start projecting ourselves அப்படின்னு சொல்லி தான் அப்ரோச்சே இருந்தது கண்டிப்பா. அண்ட் ஐ நியூ சாங்ஸ் இது வந்து ஒரு ட்ரிக்கா எல்லாம் என்னோட இதுவான்னு சொல்ல முடியாது. டிவி சேனல்ஸ்ல ரெப்புடேஷன் ஆகும். நீங்க தியேட்டர்ல போயிருந்தீங்கன்னா ஒரு தடவை தான் பார்ப்பீங்க சாங் இல்லைங்களா, டிவியில் வரப்போ திருப்பி சாங்ஸ் மேலே கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெப்பிட்டேவ் வேல்யூ இருக்கும், மக்கள் பார்க்கறதுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது சொல்லி சாங்ஸ்க்குலாம் ஒரு பேட்டர்ன் பண்ணுறது அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து see you stick to the narrative, you stay of course, yes. The old way rule is the film is bigger than anyone else. இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டக்கூடாது, ஒரு லென்த் தாண்டக்கூடாது, ஒரு 1 hour கழிச்சு சாங் வரக்கூடாது unless it is part of the narrative. அந்த மாதிரி சின்ன சின்ன இது நுணுக்கள் அந்த மாதிரி பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாலுமேந்திரா சார். இப்போ ஒரு சிஜி வந்து இப்போ எப்போதுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. எல்லாரும் அதை பற்றி, ஆடியன்ஸ் கூட அதை பற்றி அந்த ஷாட்டில் சிஜி கொஞ்சம் சரியில்லைங்கிற அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒரு எடிட்டருக்கு வந்து அவர் ஒரு சிஜி சென்ஸ், ஒரு சிஜி நாலேஜ், இல்லை அவரே ஒரு டெக்னிக்கலி எக்யூப்டாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும்? இருந்ததுன்னா பெட்டருங்க, கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு. இப்போ எடிட்டர் தான் இந்த சிஜி எல்லாம் வந்து அந்த படத்தில் பொறுத்து இங்கே வரணுங்கிறது அவரோட பங்கு என்ன? சிஜிக்கும் இந்த படத்துக்கும் நடுவில் எடிட்டர் என்ன பண்ணுவார்? see it comes from the scripting. இது இந்த ஷார்ட் இங்கே சிஜி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து டைரக்டர் சொல்லுவார், கான்செப்ட்லைஸாக அவர் பண்ணுவார். இங்கே சிஜி வேணாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலான்றது வந்து கேமராமேனும் சொல்லலாம், எடிட்டரும் சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு ஓவர்லேப் தான். ஸோ இட் ஹாஸ் பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் அண்ட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணணும்னா ஒரு டைரக்டருக்கோ ஒரு கேமராமேனுக்கோ ஒரு எடிட்டருக்கோ அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் தெரியணும், அவங்களோட இன்ன அளவுக்கு அவங்கள புஷ் பண்ண முடியுன்றது நம்மளுக்கு தெரியணும். அது தெரியாட்டி நம்ம பிளாங்கா இதெல்லாம் சிஜியில் பண்ணிக்கலாம்னா ஆகும். இந்த பண்ண படங்களே உங்களுடைய ஃபேவரட் மூவிஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குங்க. சென்னை 28 ஆப்வியஸ்லி ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். மங்கத்தா பிகாஸ் அதுதான் எங்களுக்கு பெரிய படமே எங்கள் டீமுக்கே. பைரவா விஜய் சார் கூட ஜில்லா ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டியது பாதியில் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை, பைரவா பண்ணோம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து தோலா பண்ணேன். தோலா ரொம்ப பிடிச்ச கதை, ஒரு கிடாயின் கருணை மன்னன், ரொம்ப சின்ன படம். எனக்கு கதை பிடிச்சி ஒத்துக்கிட்டு நான் பேமெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பண்ண படம். ரொம்ப அழகான படம். அது மாதிரி ஒரு வருஷம் ஒன்று திஸ் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் எவ்ரி ப்ராஜெக்ட் தட் வி ஒர்க் ஆன். பட் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆரண்ய காண்டம், தோலா, இதெல்லாம் வந்து எனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிட்டு பண்ண படங்கள். எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இந்த மூவியால் ஸ்டீன்பேக்லாம் ஒர்க் பண்ண பல திறமையானவர்கள் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ண முடியாமல் தேர் ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். அது இருக்க தான் செய்யுது. அப்போ வந்து நீங்கள்லாம் அதை உங்களுக்கு அது தெரிஞ்சு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தாலும் யூ அப்டேட்டட் யுவர் செல்ஃப் அண்ட் நீங்கள் வந்து வேகமாக போய் கொண்டிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம பண்ணாட்டி நம்மளோட தப்பு தாங்க. அது வந்து யாராலுமே இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து எல்லா ஃபீல்டுக்கும், நாட் ஜஸ்ட் எடிட்டிங். நீங்கள் டாக்டர் இருந்தீங்க, எவ்ரிடே யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் வித் த லேட்டஸ்ட் மெடிக்கல் ஜர்னல்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ கலைஞர் டிவி நீங்கள் எம்ப்ளாயிஸ்னால் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது தான் கலைஞர் டிவி மாதிரி. ஏன்னா எக்யூப்மெண்ட் வைஸ் உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி இண்டிவிஜுவல் எடிட்டர்ஸ்லாம் சம்டைம்ஸ் வி கேனாட் அஃபோர்ட் தட் மச் ஆஃப் இது. இட் இஸ் டெஃபினெட்லி பூன் தாங்க. நம்ம அப்டேட் பண்ணிக்கலன்றது நம்ம தப்பு தான். இப்போது எவ்ரிடே எனக்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு இமெயில் வரும், இன்றைக்கி புதுசாக என்ன வந்திருக்கு, இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். ப்ராட்காஸ்ட் ஏஷியா, ப்ராட்காஸ்ட் இந்தியான்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போய் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் எப்படி உங்களோட இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தில் வந்து அந்த அஜித் சார் ஒரு 10 அஜித் சார் வர்றதுலாம் வந்து இட் வாஸ் அ நியூ திங் அட் த டைம். அந்த எக்யூப்மெண்ட் வந்து நாங்கள் படித்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி வர வச்சோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுக்காக ஒரு டெக்னீஷியனை வர வச்சு அதை ரெண்ட் பண்ணி பாம்பேலேருந்து அது இட் கேவ் அ நியூ ஸ்கோப் ஃபார் த ஃபில்ம். ஒரு எடிட்டர், ஒரு டைரக்டருக்கு எடிட்டிங் சென்ஸ் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ இட்ஸ் தி அதர் வே அரவுண்ட் ஆல்சோ. அப்போ நீங்கள் படங்கள் இயக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை இருக்குது, நிறைய ஆசை இருக்குது எனக்கு. அந்த ஃபார் மீ இட்ஸ் ஸ்கிரிப்ட் ஹேசன்ட் ஹிட் மீ எட் ஒன் டெட். நானே எழுதிக்கிட்டேன். அது எழுதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக பாண்டியராஜ் சார் வந்து பசங்க டூல அதோட கோர் ஒன்று சொன்னார். கிட்டத்தட்ட இட்ஸ் அபவுட் அ கிட் ட்ரைங் டு கெட் ஸ்கூல் அட்மிஷன். சின்ன கதை. அவங்க பேரண்ட்ஸ் வாட் ஆர் தே கோயிங் த்ரூ பிகாஸ் ஆஃப் தட். அதோட கான்செப்ட் சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறமா சரி என்னடான்னு பார்த்தா ஹிந்தியில் வந்துருச்சு அந்த படம். மலையாளத்துலேயும் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி அந்த மாதிரி எழுதிக்கிட்ட கதை அது.
அதுக்கப்புறமா எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பாயிண்ட் வரல, வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சினிமா பார்க்குற ரசிகர் எடிட்டிங் நல்லா இருக்குப்பா அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு கோல்டன் ஏஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். when you make us all proud. ஒவ்வொரு விருதுகள் வாங்கும்போதும் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும். உங்களுடைய ஒர்க்ஸ் இதே மாதிரி தொடரணும், இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நிறைய பண்ணணுங்கிற வாழ்த்துக்களோடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி.